ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் தைரியம் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு கரேஜ் இல்லை, தைரியம் இல்லைன்னா நீங்க செய்யவே முடியாது. தோத்தா கூட பரவாயில்லைங்க, செய்யுங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்க காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். யார்கிட்ட சொன்னாரு? மோசேக்கு சொன்னார். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போல. ஏன் போல? விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கல. இங்கே சொல்லும் பொழுது அங்கெல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லலை. முதல்ல விசுவாசத்தில் ஃபார்வர்டாக ஸ்டெப் எடுத்து வை. ஒன்று கொஞ்சம் சொல்கிறால் எல்லாம் உங்களுடையது, அனைத்து வாக்குத்தத்தங்களும் உங்களுடையது. விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சிங்களா தான் உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன் முழுக்க கிடைக்கும். நம்ம பேர் சொல்கிறாங்களே, எனக்கு பால் பணம் இல்லை, பணம் இல்லை, எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நான் சாதிச்சிருவேன். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது என்றால் நீங்கள் விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். ஆனால் அப்படியே நான் இருப்பேன், என்னைக்கு காசு வருதோ அன்னைக்கு பார்ப்போம்னா காசு வரவே வராது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும், அப்புறம் விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்களாம் போகக்கூடாதுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட மூவ் பண்ணணும், கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லணும். வாசிப்போம் யோசுவா 1:5 வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு எப்படி இருந்த அற்புதம் செஞ்சனோ அதே மாதிரி செய்வேன். உன்னை விட்டு எந்த காரணத்தோடு விலக மாட்டேன். சில நேரத்தில் விலகிறது போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் விலகிறது கிடையாது. கீழே பலங்கொண்டு திடமானதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் 3 முறை பலங்கொண்டு திடமனதார், கரேஜியஸார். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் தைரியம் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு கரேஜ் இல்லை, தைரியம் இல்லைன்னா நீங்கள் செய்யவே முடியாது. ரொம்ப பேர் செஞ்சால் தோத்துருவோன்னு பயங்க. தோத்தா கூட பரவாயில்லைங்க, செய்யுங்க. தோத்தா வர்ற வேதனையை பார்க்கலாம், தோத்துருவோமோங்கிற வேதனை பெரிய வேதனையாக இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? தோத்துட்டீங்கன்னா இன்னும் எப்படி சரியாக ஜெயிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் தோத்துட்டோம்னா, படகுல ஒருத்தர் இறங்கினா கர்த்தருடைய வார்த்தை கரேஜஸ் இறங்கினாங்க. அவனுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. மற்ற 11 பேரும் போட்லேயே உட்காந்துட்டான். இறங்கினா செத்துட்டோம்னா இங்கே உட்காந்துருந்தா என்ன பண்ணுவான்? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாவா. துணிஞ்சு விசுவாச்சாங்க, கர்த்தரோடு சேர்ந்து நடந்து வந்தாங்க. கர்த்தரோட வார்த்தை வருதா? நீங்கள் விசுவாசிக்கும் போது பயம் வருமா வராதா? ஃப்ராங்காக இருக்கணும், பயம் வரும். விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா பயம் வராதுன்னு சொல்லலை. விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பயத்தை ஓவர் கம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பயமே வராதுன்னு சொல்லலைங்க, பயத்தை மேற்கொள்கிறோம்னு அர்த்தம். வசனம் கேட்குறோம், வாக்குத்தத்தங்களை கேட்குறோம். அநேக மக்கள் கேட்பாங்க, போயிடுவாங்க. அவங்க தேவனோட வார்த்தையை செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரிபல்லியஸ்லாம் யாருமே கிடையாது. அப்படின்னா சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. அவங்கள ரிபல்லியஸ் கிடையாது. வசனத்தை கேட்குறாங்க, இந்த வசனத்தின்படி நடக்கணும், இதை வசனத்தோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணுங்கிற வாஞ்சை எல்லாருக்குமே இருக்கு. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா பயம். அதை செய்வதற்கான கரேஜ் கிடையாது. நீங்கள் தான் அந்த சாரிபாத்து விதவை, நான் தான் எலியா, உங்கள் வீட்டுக்கு வர்றேன், கடைசி அப்பம் சாப்பிட்றீங்க, கடைசி டீ குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்பத்தை விட்டுருங்க, கடைசி டீ, கடைசி வடை, 2 வடை போட்டிருக்கீங்க, 2 டீ போட்டிருக்கீங்க. நான் முதலாவது டீயும் முதலாவது வடையும் எனக்கு கொடுன்னா கொடுப்பீங்களா?
கொடுக்க மாட்டீங்க. அவள் செஞ்சா, ஏன்னா கரேஜ் இருந்துச்சு, அவளுக்கு துணிச்சல் இருந்துச்சுங்க. அவளுக்காக தேவன் வைத்திருக்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சாவ. சில காரியம் செய்வதற்கு துணிச்சல் வேணும்.